இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிசம்பர் 16ஆம் தேதி சென்னையில் நடக்க இருக்கிறது. இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை தொடங்கியுள்ளது. இதுகுறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பாலாஜி, இந்தியா இங்கிலாந்து 5வது டெஸ்ட் போட்டிக்கான டிக்கெட்டுகளை வாங்க ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஆர்வம் காணப்படுது? பாலாஜி, வணக்கம் லலிதா. தற்போது நான் இங்கே இருக்கக்கூடிய பகுதி சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் ஸ்டேடியம் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கிறேன். வரும் டிசம்பர் 16லிருந்து 20ஆம் தேதி வரை இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான 5வது டெஸ்ட் போட்டி இங்கே நடக்க இருக்கிறது. மொத்தம் 5 டெஸ்ட் போட்டிகள் விளையாடுவதற்காக இங்கிலாந்து அணி இந்தியா வந்திருக்கிறது. இதில் ஏற்கனவே ஒரு போட்டி டிராவிலும் ஒரு போட்டி இந்திய அணியை வெற்றி பெற்றிருக்கிறது. தற்பொழுது முகாலியில் இன்று 3வது டெஸ்ட் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட அது இந்திய அணியின் வெற்றியை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. 4வது போட்டி மும்பையில் நடைபெறுகிறது. 5வது போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறுகிறது. குறிப்பாக சொல்லணும்னா 2013க்கு பிறகு ஆஸ்திரேலியாவுடன் நடைபெற்ற போட்டி தான் இங்கே கடைசியாக நடந்திருக்கிறது சொல்கிறாங்க ரசிகர்கள். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணி இங்கே டெஸ்ட் போட்டியில் விளையாட இருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஆண்டு சேப்பாக்கத்தில் ஒரு நாள் போட்டி நடைபெற்றது. சவுத் ஆப்பிரிக்காவிற்கும் இந்தியாவிற்குமான ஒரு நாள் போட்டி இங்கே நடைபெற்றது. அதை அடுத்து தற்பொழுதுதான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்திய அணி இங்கிலாந்துடனான ஒரு டெஸ்ட் போட்டி இங்கே நடைபெறுவது ரசிகர்களிடையே ஆர்வம் ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்காக காலையிலிருந்தே வரிசையில் ரசிகர்கள் நிற்கும் காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு டிக்கெட்டின் விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் மற்றும் 4000 ரூபாயில் வரையில் இந்த டிக்கெட் விற்பனைகள் இங்கே கொடுக்கப்படுகிறது. இப்போ தற்போது நம்ம ரசிகர்கள் ஒருத்தர் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், நீங்கள் சொல்லுங்கள் சார். மாரி காலையில் பேப்பரில் போட்டிருக்க டிக்கெட்டு அலௌன்ஸ் பண்ண சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு, சரி இங்கே காசு விஷயமாக நிறைய கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்படின்னு பரவாயில்ல, கவர்மெண்ட் மூலமாக கார்டெல்லாம் அப்செட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதான் ஆளாளுக்கு அவங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எடுத்துன்னு கொடுக்குறோம். இது சேப்பாக்கம் ஸ்டேடியமும் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம். 4 வருஷம் கழிச்சு மேட்ச் 9 வருஷம் நடக்குது. அதுக்காக நாங்கள் சந்தோஷப்படுறோம். கம்பல்சரி என்ஜாய் பண்ணி பார்ப்போம்னு நினைக்கிறேன் மேட்ச்சு. அதுக்காக தான் ரொம்ப வருஷத்தில் நின்று வாங்குகிறோம். இந்த காசு விஷயம் பிரச்சனை முடிஞ்சதுக்காக இந்த கார்டு அப்செட் பண்ணதுக்காக சேப்பாக்கம் ஸ்டேடியம் நன்றி சொல்கிறோம். சரி, இப்போ தமிழ்நாடு பிளேயர்ஸ் இதில் 2 பேர் இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் பிறகு டேலண்ட், வெரி பிக் டேலண்டான ஆளுங்க. ஆல்ரெடி அஸ்வினை பற்றி தெரியும். அஸ்வின் தான் மொத்தத்தையும் சோர்பந்தால் வச்சுருக்காரு. 2வது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நம்ம முரளிஜி. 2 பேர் தமிழ்நாடு பிளேயர் இருக்கவா எங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிங் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதேமாரி அவங்களோட சொந்த மண் அஸ்வினுக்கு சேப்பாக்கம் நல்ல ஒரு சோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இன்னும் தமிழ்நாடு பிளேயர் இன்னும் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதாவது லலிதா, கிட்டத்தட்ட இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 2 நாளைக்கு பேட்டிங் பிச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் இது முழுக்க சுழற்பந்து வீச்சாளர்களுக்கான ஒரு சாதகமான பிச்சாக தான் இருக்கும். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினுக்கு அவரோட சொந்த மண்ணுன்றதுனால அவருக்கான ஒரு பிச்சாக தான் இருக்குன்ற மாதிரி ரசிகர்கள் சொல்கிறாங்க. மேலும் டிக்கெட்டுக்கு 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் செல்லாதுன்ற ஒரு அறிவிப்பு டிக்கெட் விற்பனையிலும் சில மந்தமான நிலை ஏற்படுத்தியிருக்கு. இதை போக்குவதற்காக சேப்பாக்கம் கிரிக்கெட் போர்டு அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு முதல் முறையாக டிக்கெட் கவுண்டர்லேயே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் டிக்கெட் வாங்குறவங்க டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டை நேரடியாக கூட இங்கே வாங்கிக்கலாம். லலிதா, பாலாஜி, மொத்தம் எத்தனை டிக்கெட்டுகளை விற்பனை செய்ய சேப்பாக் மைதான நிர்வாகம் திட்டமிட்டிருக்கு? மேலும் ரசிகர்களின் கூட்டத்தை சமாளிப்பதற்காக எந்த மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு? பாலாஜி, டெஸ்ட் போட்டி அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங் ஒரு 2-3 நாளைக்கு கூட்டங்கிறது குறைவாக தான் இருக்கும். அதனால் இங்கே ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அவங்களோட செக்யூரிட்டி தான் இருப்பாங்க. ஆட்டத்தின் போக்கை பொறுத்து கூடுதலாக பாதுகாப்பு பணிகள் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே சேப்பாக்கத்தில் அந்த கார்ப்பரேஷன் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய சீட் பகுதிகளில் ரசிகர்களுக்கு இடம் கிடையாது. சுமார் ஒரு 30,000 பேர் வரைக்கும் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதிகமான கூட்டம் 3வது நாளிலிருந்து எதிர்பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆட்டத்தின் போக்கை பொறுத்து தான் இங்கே கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. 300 ரூபாய் டிக்கெட்டுக்கு நீங்கள் 5 நாளும் இந்த மேட்சை பார்க்கலான்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. லலிதா, இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை குறித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.